ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். இந்த வீடியோ ஐபிஎல் 18ஓட முதல் மேட்சை நான் ப்ரீவியூ பண்ண போறேன். இந்த விளையாடுற ரெண்டு டீமும் ஆர்சிபி அண்ட் கேகேஆர் அட் ஈடன் கார்டன்ஸ். இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். இப்ப டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஆரம்பிச்சோம்னா இப்ப ஸ்குவாட்ல ஒரு மாற்றம் இருந்திருக்கு. உம்ரான் மலிக் ரூல்ட் அவுட் டியூ டு இன்ஜுரி. எனக்கு என்ன புரியலன்னா, அவர் என்ன கிரிக்கெட் இத்தனை மாசமா விளையாடிருந்திருக்காரு, ஒரு கம்பேரிட்டிவ் மேட்சஸ் எவ்வளவு விளையாடிருந்திருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவ்வளோ மேட்சும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வென் யூஆர் நாட் பிளேயிங் மெனி மேட்சஸ் அண்ட் யூஆர் கெட்டிங் இன்ஜர்ட், ஓகே, அவர் போல்ஸ் அட் ஹை ஸ்பீட்ஸ் ஒரு 150க்கு மேல அவரால் போட முடியும். இந்த எக்ஸ்பிரஸ் பேசஸ் கேன் பிக் அப் இன்ஜுரிஸ். ஆனா விளையாடாதையே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அவ்வளோ மேட்ச்லாம் விளையாடிருந்திருக்க மாட்டார். அவர் விளையாடாதையே இந்த இன்ஜுரி வந்திருக்குன்னா அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சேத்தன் சக்காரியா தே ஹவ் பிக்ட் ஹிம் அஸ் எ ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர். இப்ப நான் சேத்தன் சக்காரியாக்கு நான் ரொம்ப சந்தோஷம் படுறேன். ஏன்னா அவர் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் முதல் மேட்சஸ்ல ஐபிஎல்ல விளையாடினார். அதுக்கப்புறம் யாரையுமே அவர் எடுத்திருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காத அவரை விட்டா. இஸ் அ வெரி குட் பவுலர். இந்தியாக்கே விளையாடின ஒரு பவுலர். லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட்டானா கிடையாது. ஏன்னா உம்ரான் மலிக் 150 போடுவார், இவர் சாதாரணமா அந்த 130 135 அந்த மாதிரி தான் போடுவார். பட் சேத்தன் சக்காரியா இஸ் a quality bowler, so there will be a dynamic change as far as that option is concerned, but he is a quality replacement. அப்புறம் இப்ப நான் 2 பிளேயிங் 11 சொல்ல போறேன். நான் போன வீடியோல நான் சொன்ன அவளோட ப்ரீவியூ வீடியோல நான் சொன்ன பிளேயிங் 11 முதல்ல சொல்ல போறேன். அதுக்கப்புறம் அவ எந்த 11க்கு போவான்னு நான் சொல்ல போறேன். இப்ப என்னோட 11 பார்த்தா குவிண்டன் டிகாக் அண்ட் சுனில் நராயண் டு ஓபன் த பேட்டிங், அஜிங்கியா ரஹானே நம்பர் 3, வெங்கடேஷ் ஐயர் 4, ரிங்கு சிங் 5, ரோஹ்மான் பவல் 6, ஆண்ட்ரே ரசல் 7, ரமன்தீப் சிங் 8, Vaibhav Arora 9, Harshit Rana 10, Varun Chakravarti 11 and Chetan Sakaria as an impact sub. நான் அந்த டாப் 4 பத்தி நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். சுனில் நாராயண் ஐபிஎல் தவிர வேற எந்த லீக்லயும் ரன் அடிக்கிறது கிடையாது. திருப்பியும் அவர் ஐபிஎல்ல ரன் அடிச்சார்னா கேகேஆருக்கு நன்னா இருக்கும், அவருக்கு நன்னா இருக்கும். ஆனா ஃப்ரம் அ ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஐபிஎல் ஒரு பிளேயர் ஒரு எந்த லீக்லயும் ரன் அடிக்கிறது கிடையாது. அவெல்லாம் கரெக்டா பிளான் போடுறா. ஐபிஎல் இஸ் த பெஸ்ட் லீக் நான் ஒத்துக்கிறேன். ஆனா பெஸ்ட் லீக்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி இட் ஆல்சோ ஹாஸ் டு பி ஆன் பார் வித் தட் டாக் வித் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் தட் வி ஆர் சீயிங்னா அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். இன்னுமே சுனில் நாராயணுக்கு ஒரு சரியான ஒரு பிளான் போட முடியாத ஒரு ரன் அடிக்க விட்டா இட் வில் நாட் ஷோ குட் இன் த லீக். அஜிங்கியா ரஹானே நம்பர் 3, அதனால வெங்கடேஷர் ஓப்பனிங் வெங்கடேஷர் அங்கிரிஷ் ரகுவன்ஷி ஓப்பனிங் தவிர ஐ டோன்ட் திங்க் யூ கேன் கெட் அ கேம் இன் திஸ் டீம். ஏன்னா வெங்கடேஷருக்கு 23 கோடி கொடுத்து வாங்கினா. ரிங்கு சிங் நம்பர் 5, ரகுவன்ஷி எனக்கு பொறுத்த வரைக்கும் டாப் 4ல தான் விளையாட முடியும். அஜிங்கியா ரஹானே கேப்டன். ஸோ 2 ஓப்பனர்ஸ்ல யாராவது ஒருத்தர் ஃபெயில் ஆனா மட்டும்தான் தே கேன் பிரிங் இன் அங்கிரிஷ் ரகுவன்ஷி. அப்பயும் நாராயண் ஓப்பன் பண்ணா கீப்பிங் ஆப்ஷன் லாக் ஆயிடும். ஸோ ஹீ கேன் நாட் பிளே இன் தட் கேஸ். வெங்கடேஷர் நான் திருப்பியும் சொல்றேன், அவர் போன சீசன் எப்ப அடிச்சார், ஒரு விக்கெட் சீக்கிரமா வீழ்ச்சேதான் அவர் அடிச்சார். ஹீ இஸ் அன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவருக்கு எவ்வளோ நேரம் இருக்கோ டு பேட், தென் ஹீ வில் டூ வெல். அவர் பின்னாடி இறக்கினா ஐ டோன்ட் திங்க் யூ see that effectiveness from Venkateshwar when you've paid such a price to get him also and you have not made him captain. You're playing him out of position without making him captain. ஒரு 23 கோடி கொடுத்து do you want that situation? No. இப்ப பவுலிங் பார்க்கலாம். இப்ப நான் உம்ரான் மலிக் இம்பாக்ட் சப் முன்னாடி சொன்னேன். சேத்தன் சக்காரியா will also be a good impact sub. ஆண்ட்ரிக் நோர்கியே அவரோட ஆக்ஷன்னால he's been picking up injuries. அதனால ஒரு ஃபார்ம்னும் வர முடியல அவரால், because the action is hindering his ability to get back to where he was. ஸ்பென்சர் ஜான்சன் அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி செமிஃபைனல்லையே அவரை உக்காத்தி வச்சுட்டு ஒரு விளையாடவே இல்லாத ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்தா. ஸோ தே ஹவ் நாட் பீன் பேக்கிங் இம் ஐதர்.
ஓவர்சீஸ் பவுலர் 2 இருக்கிறதுனால இந்த காம்பினேஷனை விளையாடணுமான்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் விளையாடக்கூடாது. ரோஹ்மான் பவுல் இருந்தா நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங். யூ காட் லாட் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ அலாங் வித் த 5 ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ். இந்த 11க்கு தான் நான் போவேன். அவ எப்படி போவான்னா ஆண்ட்ரிக் நோர்கியா தான் விளையாடுவா. இதனாலதான் ரோஹ்மான் பவுல் விளையாட முடியாது. நான் இந்த ப்ரீவியூ வீடியோலயே நான் சொன்னேன் எதனால ரோஹ்மான் பவுல் விளையாடணும்னா இவ வந்து ஒரு இந்தியன் பினிஷர், ஒரு பேக்கப் பினிஷரே வாங்கல. ரமன்தீப் சிங் 11ல எல்லா மேட்சும் விளையாடுவார். அனுகுல் ராய் இஸ் அ பவுலிங் ஆல்ரவுண்டர். அதை தவிர வேற எந்த பிளேயராவது ஒரு கடைசியில வந்து அடிக்கிற பிளேயரா கிடையாது. ஸோ ஒரு பேட்டிங் பவர் ஹிட்டிங் இம்பாக்ட் சப்பும் இருக்காது. பிகாஸ் தென் ஆண்ட்ரே ரசல் 6, ரமன்தீப் 7, அனுகுல் ராய் அட் நம்பர் 8னா அந்த பயம் குறைஞ்சு போயிடும். அந்த பவுலிங்னு பார்த்தா அனுகுல் ராய் அண்ட் ஆண்ட்ரே ரசல் யூ ஆர் நாட் கோயிங் டு பவுல். இப்போ அனுகுல் ராய் வந்து ஒரு சில ஓவர் போடலாம், ஆனா ஒரு த்ரெட்னிங் ஸ்பின்னர் இக்கனாமிக்கலா போடலாம். ஆனா சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி, அவ ஆண்ட்ரிக் நோர்கிய விளையாடினா அவ வந்து தே வில் பி பவுலிங் இன் ஃபார் குவைட் அ ஃபியூ ஹவர்ஸ். இன்னைக்கு ஹர்ஷித் ராணா வேவரோரா எவ்வளோ ஓவர் அனுகுல் ராய் போட போறார் அண்ட் இஸ் ஹி கோயிங் டு பி தட் பவர் ஹிட்டிங் ஆப்ஷன் தட் ரோஹ்மான் பவுல் கேன் பி? நோ. ஸோ பவுலிங்கும் வீக்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பேட்டிங்கும் வீக்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இஃப் தே பிளே த ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர். பட் அன்பார்ச்சுனேட்லி தட்ஸ் வாட் ஐ திங்க் தே வில் பிளே அட் த ஸ்டார்ட். இப்ப ஆர்சிபின்னு பார்த்தோம்னா இப்ப கேகேஆருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் இஸ் சேத்தன் சக்காரியான்னு சொன்னேன். ஆர்சிபிக்கு வந்து ஜானி பேர்ஸ்டோ, இஃப் ஜேக்கப் பெதல் இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட், ஜானி பேர்ஸ்டோ சைன் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். நிறைய டீம்ஸ் ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரியும் தே ஹவ் காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு சைன் அ ஜானி பேர்ஸ்டோ. எடுப்பாலான்னு தெரியல, ஆனா எடுக்கணும். இப்போ நான் அந்த ப்ரீ வீடியோல சொன்ன மாதிரி தட்ஸ் த 11 that I think they should go with her. Phil Salt, Virat Kohli to open the batting, Devdutt Padikkal number 3, Rajat Patidar 4, Liam Livingstone 5, Jitesh Sharma 6, Krunal Pandya 7, Romario Shepherd 8, Bhuvneshwar Kumar 9, Nuwan Tushara 10 and Yash Dayal at number 11. இந்த கிரவுண்ட்ல எஸ்பெஷலியில வந்து நான் எதனால நுவான் துஷாரா விளையாடணும்னு சொல்றேன்னா, இப்ப ஜோஷ் ஹேசல்வுட் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி அவ வந்து ஒரு 4 ஓவர்ல ஒரு 30 ரன் கொடுக்கற கான்ட்ரிபியூஷன்னா he has done that in a ground like Chinnaswamy also. They may back him to do it in this case. ஆனா இந்த வென்யூல பவர் பிளே அண்ட் டெத்ல நிறைய ரன் போகும். ஜாஷ் ஹேசல்வுட் வந்து இப்போ given the links he bowls, Quinton de Kock likes to play the pickup pull shot quite a lot. இப்போ ஒரு 2 பட்டுதுன்னா does he have another option to resort to contain runs in the power play? No. ரெண்டாவது வந்து எவ்வளோ பவுலர் பவர் பிளேல போட முடியும்? ஏன்னா புவனேஸ்வர் குமார், யஷ்தியால் வில் போல் இந்த பவர் பிளே. யஷ்தியாலுக்கு அவ போன சீசன் 3 ஓவர் கொடுத்தா. ஸோ ஜோஷ் ஹேசல்வுட் ஒரு மேக்ஸிமம் 1 ஓவர் தான் கொடுக்க முடியும், அவர் டெத்ல போட முடியாது. இப்ப இந்த வென்யூல வந்து in the middle overs as a batting side you got to not get bogged down but not lose too many wickets also. அதாவது ஆரம்பத்தையும் கடைசியிலையும் தான் அதிகமா ரன் வரும். ஜோஷ் ஹேசல்வுட் கேன் போல் எக்கனாமிக்கலி இந்த மிடில் ஓவர்ஸ், கடைசி ஓவருக்கு முன்னாடி அவரை போட்டு முடிச்சிடணும். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நுவான் துஷாரா இருந்தார்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் ஹிம் அட் த டெத் ஓவர்ஸ். ஏன்னா அவ இம்பாக்ட் சப்பா தே கேன் இன்க்ளூட் சுயாஷ் சர்மா ஆர் ரசிக் சலாம். ஐ திங்க் இப்ப சுயாஷ் சர்மா if you add him into this team there's a spin strength increase as a given, I would say no. So they may go with ரசிக் சலாம். ஆனா இப்ப நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு இந்த பவுலர் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆண்ட்ரே ரசல் கிட்ட போடுறச்சே அவர் கூப்பிட்டு புவனேஸ்வர் குமாரை அடிச்சிருந்திருக்கார். So are you going to rely on him being a lead death bowler against Andre Russell? No. ரசிக் சலாமும் போன சீசன் நன்னா போட்டார், இருந்தாலும் சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் போலாம். ஸோ நான் நுவான் துஷாரா தான் விளையாடுவேன். ஜோஷ் ஹேசல்வுட 1-2 அடி அடிச்சுட்டா is he going to be able to create that impact that you would like him to create? I don't know, but they may play him because of his experience. அவ எப்படி போவான்னா அவ ரொமாரியோ ஷெப்பரை விளையாட மாட்டா. அவ வந்து டிம் டேவிட் பவர் ஹிட்டிங்னு அப்படிதான் போவா. அவ எந்த லீக்லயும் 2 வருஷமா ஃபார்ம்ல இருந்தது கிடையாது. அப்புறம்
நான் அந்த ப்ரீ வீடியோலயே நான் சொன்னேன், இந்த டீமோட பவுலிங்கை பார்த்தோம்னா பவர் பிளேல போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு சீமர்ஸ் இருக்கா, அதுக்கு மேல இஸ் will they be bowling in an optimal phase? No. Do they have the wicket taking spinners bar an inexperienced Suyash Sharma? No. Krunal Pandya can contain the runs. Liam Livingston can he contain the runs or take wickets? No. இந்த கேஸ்ல ஒரு 2 ஓவர் ஆது கையில வச்சுட்டு இருக்கிறது you will not mind. They will have a lot of options going into the match if ஒரு ரொமாரியோ ஷெப்பரும் விளையாடினா. ஏன்னா டிம் டேவிட் அடிக்கிற ரன்னு ரொமாரியோ ஷெப்பர்ட் அதாவது அடிக்க போற ஒரு நம்பர் 8ல அவர் வந்தார்னா யூ ஸ்டில் பி இன் த மேட்ச் இஃப் யூ ஹேவ் டு சேஸ் a lot of runs at the end. ஒரு ஏமாத்தி ஒரு 2 ஓவர் போட்டுடலாம் ரொமாரியோ ஷெப்பர்ட். இப்ப டிம் டேவிட் விளையாடினா யூ டு நாட் ஹாவ் தட் ஆப்ஷன். பேட்டிங்கும் ஸ்ட்ரெங்தன் த பேட்டிங். நோ. ஸோ அவ அப்படிதான் பண்ணுவாலாம் இருக்கலாம். இப்ப ஜோஷ் ஹேசல்வுட் தே மே கோ வித் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே. ஆனா இப்ப ஒரு இஃப் தேர் கோயிங் டு பிளே என்ன சொல்றது பிளே ஒன் ஆஃப் ஜோஷ் ஹேசல்வுட் அண்ட் டிம் டேவிட், நான் என்ன சொல்லுவேன்னா Romario Shepherd has to play ahead of Tim David to give them more options and strengthen their batting. ஆனா அப்படி பண்ணுவாளான்னு தெரியல. இப்ப கடைசியில 11 கம்பேரிசன் பார்த்தோம்னா இப்ப எனக்கு வந்து should I compare with my 11s or their 11s எனக்கு வந்து I didn't I was contemplating. ஆனா நான் வந்து இப்ப ரெண்டும் பண்ண போறேன். இப்ப என்னோட 11ன்னு பார்த்தோம்னா இப்ப என்னோட 11ன்னு பார்த்தோம்னா அந்த டாப் 4 இந்த பவர் பிளேல ரன் வரணும் இந்த வென்யூல. கேகேஆருக்கு குவிண்டன் டிகாக், சுனில் நாராயண், அஜிங்கியா ராணே, வெங்கடேஷ் ஐயர் கம்பேர்ட் வித் ஃபில் சால்ட், விராட் கோலி, தேவ்துத் படிக்கல், ரஜத் பத்திதார். இப்ப நான் கல்கட்டா டாப் 4 பத்தியே சொல்லிட்டேன். குவிண்டன் டிகாக் இஸ் நாட் பிளேயிங் as much top level cricket recently. Apart from the CPL, his form has been very ordinary. அவர் வந்து right now is he as much a reliable option as he once was? I don't know. சுனில் நாராயண் ஐபிஎல் தவிர எந்த ஃபார்மேட் டோர்னமெண்ட்டையும் ரன் அடிக்கிறது கிடையாது. ராணே இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். வெங்கடேஷர் பிளேயிங் அவுட் ஆஃப் பொசிஷன். ஆர்சிபிக்கு பார்த்தோம்னா ஃபீல் சால்ட் ஃபார்ம்ல இல்லை, பட் வி நோ வாட் ஹி கேன் டு. விராட் கோலி வந்து டிட்டர்மினேஷன் விளையாடுவார். தேவ்துத் படிக்கல் அவர் கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ரஜத் பத்திதார் will be high in confidence. So I'd say RCB have got the edge there. நடு ஓவர்ஸ்ல வந்து யூ ஷுட் நாட் கெட் பாக் டவுன், பட் யூ ஷுட் நாட் லூஸ் விக்கெட்ஸ். கொல்கட்டாக்கு வெங்கடேஷ் ஐயர், ஸோ அஜிங்கியா ராணே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங். அப்புறம் யூ காட் த ஃபினிஷர்ஸ் இன் ரோமான் போல், ஆந்திரே ரசல், ரமன்தீப் சிங். ஆனால் அந்த 3 பேரால எடுத்துன்னு போக முடியும். ஆர்சிபிக்கு தேவ்துத் படிக்கல், ரஜத் பத்திதார், அதை தவிர லியம் லிவிங்ஸ்டன் எக்ஸ்ப்ளோசிவ், ஜிதேஷ் சர்மா எக்ஸ்ப்ளோசிவ், குணால் பாண்டியா வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக் ரேட்லாம் விளையாட மாட்டார். ரொமாரியோ ஷெப்பர்ட் எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ பிகாஸ் ரஜத் பத்திதார் ஷோரி வில் பி a very game changer against the spinners. ஆனா because the KKR have got 3 players as a combination who would have more confidence, you can put your money on them more in this situationனால அவளுக்கு இந்த நடு ஓவர்ல பேட்டிங் எட்ஜ் கொடுக்கறேன். ஃபினிஷர்ஸ்ன்னு பார்த்தோம்னா கல்கட்டாக்கு ரிங்கு சிங், ரோமான் போல், ஆந்திரே ரசல் அண்ட் ரமன்தீப் சிங். ஆர்சிபிக்கு லியம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, குணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட். கல்கட்டா ஹாவ் அ கன்வின்சிங் எட்ஜ் தேர். அப்புறம் பவர் பிளேல விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு சீமர்ஸ் கல்கட்டாக்கு வைபவ் அரோரா who swings the ball a lot. ஹர்ஷித் ராணா வந்து has been bowling okay, but he is not a பவர் பிளேல விக்கெட் எடுக்கிற பவுலர்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதை தவிர அவ வந்து சேதன் சக்கரியா இம்பாக்ட் சபா கொண்டு வரலாம், பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் அப் ஃப்ரண்ட் இந்த பவர் பிளே அந்த பயமுறுத்துற ஆள் கிடையாது. ஆனா ஃபார் ஆர்சிபி யூ காட் புவனேஸ்வர் குமார், யூ காட் நுவான் துஷாரா ஆர் ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் யூ காட் யஷ்தேல் ஆல்சோ. கடைசியில போடுறதுன்னா அந்த ஆர்சிபி சைட் வில் ஸ்ட்ரகிள். இப்ப கல்கட்டாக்கு வந்து ஹர்ஷித் ராணா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவர். Then you got Chetan Sakaria, who yes, he'll be bowling to the explosive lineup of RCB. ஆனாலும் I think whenever he has bowled to the death, he's done okay. So slender edge for KKR there. So இது ஒரு பெரிய எட்ஜின் கொடுக்க முடியாது. ஏன்னா I feel both these teams are relatively equal. நான் வந்து இந்த ப்ரீவியூலயே சொன்னேன், competing for spot. I didn't think they
ஆர்சிபி 4th 5th சொன்னேன், கல்கட்டா வரமாட்டான்னு சொன்னேன். பட் ஐ திங்க் திஸ் வில் பி அ ஃபேர்லி ஈவன் என்கவுண்டர். ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த ஐபிஎல். இப்ப அவ எப்படி போவான்னு நம்ம பார்க்கலாம்னா, டாப் 4 வந்து ஒன்னாவே இருக்கும். இப்ப ஆர்சிபின்னு பார்த்தோம்னா அது ஒன்னாவே இருக்கும். இப்ப கல்கட்டான்னு நம்ம பார்த்தோம்னா தேர் டாப் 4 will be at the top 6 will be the same, but they will have one less batsman because they will be leaving out Roman Paul for Henrik Nortje. அவளோட bowling strengthen ஆகாது, அவளோட பேட்டிங்கும் வீக்கா போகும். ஆர்சிபி வந்து they may play Tim David ahead of Romario Shepherd. அவளோட பேட்டிங் strengthen ஆகாது. அந்த 2 ஓவர் will also reduce because you would not back David to bowl in this situation. ஜோஷ் ஹேசல்வுட், நுவான் துஷாரா கடைசியில போடுறது. நுவான் துஷாரா will you can back him to restrict the flow runs. ஜாஷ் ஹேசல்வுட் வந்து கடைசி ஓவருக்கு முன்னாடி முடிச்சிடணும். இப்ப புவனேஸ்வர் குமார், யஷ்தேயாலும் கடைசியில கஷ்டம் படலாம். ரசிக் சலாம் இப்படி அப்படியும் போலாம், சொல்ல முடியாது. கல்கட்டாக்கு வந்து ஆண்ட்ரிக் நோர்க்கியை எந்த ஃபேஸ்ல போட்டாலும் இப்ப போடுறபடி பார்த்தா அடி வாங்குவர். And despite you can also include one of Chetan Sakaria or Anukul Roy. இப்போ Anukul Roy போட்டா பேட்டிங்கும் doesn't strengthen, bowlingகும் doesn't strengthen, no. So இந்த 2 11 பார்த்தா அவ விளையாட கூடிய ஒரு 11 பார்த்தா it can weaken both combinations. So I hope they both don't go with these 11s, but I think it will be a fairly even contest going into this. எனக்கு என்னமோ ஆர்சிபி will win this மேட்ச்னு தோன்றுது. ஆனா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இஃப் யூ என்ஜாய் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் கிட்டலாம். திஸ் இஸ் மை ஒப்பீனியன்.